பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் வெளிப்படுத்தல் விசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இந்த வேளையிலும் கூட உடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு சகாயம் செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திருச்சபை, நாம் இன்றைக்கு வெளிப்படுத்தல் விசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். நேற்றைக்கு வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்தோம். நிறைய 7 என்று படித்தோம். நேற்றைய சாப்டருடைய ஒரு ஸ்மால் ப்ரீஃபிங் கொடுத்து விட்டு நான் 15ஆம் அதிகாரத்துக்கு போகிறேன். நேற்றைய சாப்டரில் நம்ம என்ன படித்தோம்னா, காட் இஸ் கோயிங் டு பி தி விக்டோரியஸ் காட். தேவன் தான் ஜெயிக்க போகிறார். தேவனும் அவரோடு கூட அவரை சார்ந்திருக்கிற மக்களும் ஜெயிப்பார்கள் என்பதாக நாம் பார்த்தோம். 144,000 பேர் உண்மை உள்ளவர்களை நேற்றைக்கு நாம் பார்த்தோம். 3 தேவதூதர்கள் நியாயத்தீர்ப்பு பூமியின் மீது சொன்னதை நாம் பார்த்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையை பற்றி அதிலே போடப்பட்டு இருந்தது. 13ஆம் அதிகாரத்திலலாம் நம்ம படித்தது அந்த ஜீவன்கள், அந்த மிருகங்கள், அந்த கடலில் எழுந்து வந்த ஜந்து, 7 தலை 10 கொம்புகள் உள்ளது, சர்ப்பம் வலு சர்ப்பத்தை வணங்கும்படி செய்தது, இதெல்லாம் படித்தோம். அதில் நிறைய பேர் அவ்விசுவாசிகள் கீழே விழுந்ததை பார்த்தோம். பீப்புள் ஹூ ஹேட் பர்சீவரன்ஸ், எங்கள் ஆண்டவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு ஆண்டவர் மீது பக்தி வைராக்கியமாக இருந்தவங்க தப்பிச்சாங்க. மீதி பேரெல்லாம் விழுந்ததை நாம் பார்த்தோம். நேற்றைக்கு 14ஆம் அதிகாரத்தில் 144,000 பேர் சியோன் மலை மேலே நிற்கிறதை நாம் பார்த்தோம். அவர்கள் மீட்கப்பட்டவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்கள். தேவர் வெரி பியோர், உத்தமமான, ஆண்டவருக்கு முழுமையை பின்பற்றுகிறவர்கள், சாத்தானை பற்றி கேர் பண்ணாதவங்க. அவனுடைய 666 முத்திரை மார்க்கை அவங்க எடுத்துக்கொள்ளவே இல்லை. விற்க விடலனாலும் முந்து வேணாம், விற்கவும் முடியலனாலும் பரவாயில்ல, வாங்க முடியலனாலும் பரவாயில்லை, உன்னுடைய முத்திரை எனக்கு வேண்டாம் என்று நின்றவர்களை நாம் பார்த்தோம். நேற்றுக்கு ஏஞ்சல்ஸ் பற்றி படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு ஏஞ்சல், முதல் ஏஞ்சல் சுவிசேஷத்தை பற்றி பேசியிருப்பார். வெரி குட். பயத்தை பற்றி, தேவனை மகிமைப்படுத்துவதை பற்றி, நியாயத்தீர்ப்பு வந்தது என்பதை பற்றி பேசியிருப்பார். 6 to 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் படிச்சிருப்போம். 2வது ஏஞ்சல் பாபிலோன் விழுந்தது, பாபிலோன் விழுந்ததுன்னு சொல்லியிருப்பார். பாபிலோன் என்பது இன்றைக்கி உலகத்தில் ஆப்ரேட் ஆகி கொண்டிருக்கிற சிஸ்டம். நிறைய நேரத்தில் உலகத்தில் நம்ம படித்தோம்னா நல்லவங்க தோற்றுருவாங்க, கெட்டவங்க ஜெயிச்சிருவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஓகே விடு, நம்மளும் சைடு அடித்து கெட்டவங்க பக்கம் போவோன்னு. அதுதான் பாபிலோன். பாபிலோன் விழும். ஆமேன். பாபிலோன் கண்டிப்பாக விழும். வேர்ல்டு ஆர்டர், பாபிலோனியன் வேர்ல்டு ஆர்டர், அது ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், அது பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அது ஒரு நாள் விழும். தேவனுடைய பரிசுத்தமான ஆர்டர் தான் ஜெயிக்கும். பாபிலோன் விழுந்தது என்று சொல்வதை நாம் கேட்டோம். மூன்றாவது ஏஞ்சல், 3வது தூதன், பீஸ்ட், யாரெல்லாம் அந்த முத்திரையை போட்டுக்கொண்டார்களோ, 666 முத்திரையை போட்டுக்கொண்டவர்களுக்கு வருகிற ஆபத்துக்களை பற்றி சொல்வதை நாம் கேட்டோம். 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் உண்மையாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள், கர்த்தருக்குள் அவர்கள் எப்படி மரித்து நித்தியத்துக்கு போகிறார்கள் என்பதெல்லாம் பற்றி பார்த்தோம். 2 விதமான ஹார்வெஸ்ட் பற்றி இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பூமியில் இருக்கும்பொழுது நமக்கு சொல்லியிருப்பார். ஆனால் இதை யோவான் அப்போஸ்தலன் நமக்கு ரிப்பீட் பண்ணியிருப்பார். 14ஆம் அதிகாரம் 14லேருந்து 20 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த வீட் ஹார்வெஸ்ட் என்று சொல்வார்கள். தேவனுடைய மகன், தேவனுடைய மனுஷகுமாரன் தலையின் மீது ஒரு வெற்றி பெற்றவருடைய சிங்காசனத்தை, வெற்றி பெற்றவருடைய கிரீடத்தை தலையில் அமர்ந்து வைத்து கொண்டு கையிலே ஒரு அரிவாள் வைத்திருக்கிற ஒரு காட்சி. 2வது எக்ஸிக்யூட்டிங் ஜட்ஜ்மெண்ட், அது 20ஆம் வசனம் வரைக்கும் படிப்போம். திராட்சை பழம் பற்றின அறுவடையை பற்றி நீங்கள் படிச்சிருப்போம். தேவனை மறுதளிக்கிறவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆபத்து என்பதை. பைபிளோட காஸ்பலினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாவிகள் மரிப்பார்கள் அப்படின்றத விட விசுவாசியாதவர்கள் தான் மரிப்பாங்க. ஜீசஸை யார் ஏற்றுக்கலையோ அவங்க தான். பாவத்துக்கு ஆண்டவர் மருந்து கண்டுபிடிச்சிட்டார். அவரோட ரத்தம் தான் அந்த மருந்து. ஆண்டவரே நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை காப்பாற்றினா அவனை காப்பாற்றிடுவார். உன்னை நம்ப மாட்டேன்னாதவங்க தான் வெளிப்படுத்தல விஷயம் சொல்ல மாட்டாங்க. கர்த்தரை விசுவாசியாதவர்கள், ஆமேன், கர்த்தரை விசுவாசிக்க மாட்டேன், நான் பாவம் பண்ணுவேன், நான் பாவத்தை நம்புகிறேன்றவர்கள் தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் ஆண்டவரை நம்பி இருப்பார்கள், அவர்களை கர்த்தர் காப்பாற்றுவார். இன்றைக்கி நம்ம 15th சாப்டருக்கு வந்துடும். அன்றைக்கி 15th சாப்டரில் ஜான் இஸ் கோயிங் டு ரிமைண்ட் அஸ் அகெயின். ஏற்கனவே 7 கலசங்கள், 7 நியாயத்தீர்ப்புகள் பற்றி, 7 வாதைகள் பற்றி படித்தது திரும்பி நமக்கு ரிப்பீட் பண்ணுவார்.
இதுதான் நம்ம படிக்க போகிறோம். திரும்பி ரிப்பீட் பண்ணுறது போல் இட் இஸ் லைக் அன் ரீஅஃபர்மேஷன், ரீடீச்சிங் ஆர் ரிமைண்டிங் அஸ் பேக். ஆமாம், தேவனுடைய ஆலயத்திலிருந்து இந்த 7 தேவதூதர்கள் வருவதாக சொல்ல போகிறார். வெண்ணாடை தரித்திருக்க போகிறார்கள். கையில் கோல்டன் பவுல்ஸ், பொற்கலசங்களை கையில் வைத்துக்கொண்டு, இது தேவனுடைய கோபாக்கினை, இதுதான் கடைசி, இதுக்கு மேலே ஒன்றும் இது கம்ப்ளீட் முழுமை பெற போகிறது என்பதை அவர் சொல்லி கொண்டிருக்கும் போது, இன்னொரு பக்கமாக யோவான் அப்போஸ்தலன் நமக்கு விக்டோரியஸ் செயின்ஸ், அதாவது ஜெயம் பெற்றவர்கள், ஜெயித்தவர்கள், அவர்களை பற்றி. இந்த ஜெயித்தவர்கள் என்ன பண்ணுறாங்களா? தே ஓவர் கம் த பீஸ்ட். திருச்சபையே, கிறிஸ்டியன்ஸ் நீங்களும் நானும் போராடுகிறவர்கள் அல்ல, ஜெயிக்கிறவர்கள். ஆமேன்னு சொல்லமா. 2 வெப்பன் கொடுத்துருக்காரு. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், சாட்சியின் வசனம். எத்தனை முறை விழுந்தாலும், தெரியாமல் விழுந்தாலும், வேணும்னு விழுந்தாலும், சாத்தான் நம்மை தள்ளினாலும், உங்கள் கையில், என் கையில் கர்த்தர் விக்ட்ரி கொடுத்திருக்கிறார். we can overcome the devil. அவர்கள் அந்த கண்ணாடி கடல் அருகே வந்து நின்று குருத்தோலைகளை வைத்துக்கொண்டு புதிய பாடல் பாடுகிறதை பற்றி, மோசையினுடைய பாடலும் பாடுவாங்களாம், ஆட்டுக்குட்டியானுடைய பாடலையும் பாடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. எருசலேம் அந்த நேரத்தில் பரலோகத்தில் உள்ள சீயோன் ஆலயம், தேவ ஆலயம் புகை மூட்டத்துடன் இருக்கிறது. அது ஆராதனை நடக்கிறது, பூமியிலே அழிவு நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கு யோவான் அப்போஸ்தலன் நமக்கு சொல்லித்தரப்போகிறார். வாங்க நம்ம டீட்டெயில்டாக போவோம். ஆமேன். தேவனுடைய நியாய தீர்ப்புகள், தேவனுடைய நியாய தீர்ப்பின் கலசங்கள் என்கிற தலைப்பில் நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். கலசம் என்பது நியாய தீர்ப்பை குறிக்கிறதா இருக்கிறது. முதல் பகுதி, நாம் இதை 2 பகுதியாக படிக்க போகிறோம். முதல் பகுதி, people who are victorious about the beast. இந்த சாத்தான், இந்த சதிகாரன், இந்த மிருகத்தை ஜெயித்தவர்களை பற்றின ஒரு சப்ஜெக்ட். அது 4ஆம் வசனம் வரைக்கும் படிக்க போகிறோம். பிறகு அதிகாரம் முடிய 5லேருந்து அதிகாரம் முடிய அந்த கலசங்களை பற்றி படிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த சத்ருவை ஜெயித்தவர்களுடைய வல்லமையை பற்றி நாம் பார்ப்போம். முதல் வசனம் 15ஆம் அதிகாரம். இப்போ the prophet is very plain. முடிகிறது, இட்ஸ் கோயிங் டு ஃபினிஷ். இவ்வளோ நேரம் நம்ம அப்படியே டெரிஃபைடாக இருந்தோம். இன்னும் இது ஆக்சுவலாக மொத்தம் 22 சாப்டர் இருக்குது. இது 15 வந்திருக்கும், இன்னும் 7 இருக்குது. இந்த 7 எப்படி இருக்கும்னு நமக்கு தெரில, ஆனால் முடிகிறது. ஆமேன். தேவனுடைய கோபாக்கினை முடிகிறது. ஆமேன். God's judgment is going to finish, but he is going to detail it more. ஏற்கனவே இருந்ததை நம்ம திரும்பி கொண்டு போகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா. வானத்திலே அடையாளத்தை பார்த்தாராம். 14th சாப்டர்லேருந்து நம்ம இன்றைக்கி 15th சாப்டருக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி எல்லாவற்றையும் ரிப்பீட் பண்ணுகிறார். குறிப்பாக இந்த 7 கலசங்களை பற்றி, இந்த 7 கோபாக்கினை பற்றி. ஹீ இஸ் கோயிங் டு ரீகேப்சுலேட். ஏற்கனவே இருந்ததை திரும்பி நமக்கு ரிவைன் பண்ண போகிறார். இதை நம்ம ஏற்கனவே 6ஆம் அதிகாரத்திலே பார்த்துட்டோம். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கலாமா? அவர் 6ஆம் முத்திரை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. படிக்கலாமா? சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போலாயிற்று, அத்திமரம் பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதில் காய்கள் உதிர்கிறது போல வானத்து நட்சத்திரங்கள் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகமும் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். இது 6th சாப்டர்ல இந்த பார்ட் வரைக்கும் கோபத்தை பற்றி மிகவும் பயமுறுத்தலாக இருந்துச்சு. இதை பற்றி அவர் பேசி கொண்டு வந்தார். இன்றைக்கி திரும்பி கண்டினியூ பண்ண போகிறாரு. 7 ஏஞ்சல்ஸ் வித் 7 லாஸ்ட் பிளேக்ஸ். இந்த பிளேக்னாலே வாதை. என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு பிளேக் வரும். எகிப்திலே கர்த்தர் எத்தனை வாதைகள் கொடுத்தார்? 10 வாதைகள் கொடுத்தார். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வாதை இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வாதை இருக்குது. பக்கத்து ஊரில் வாதை இல்லை, பக்கத்து ஊரில் வாதை இருக்குது. அன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்க கோஷேன் நாட்டில் இருந்தாங்க. கோஷேனில் நைட்டு தங்க வருவாங்க, பகலில் எஜமான் வீட்டுக்கு போவாங்க. எஜமான் வீட்டில் எல்லாருக்கும் கொப்பளம் வந்துக்குது, வேலைக்காரனுக்கு வரல. காலையில் டியூட்டி ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டில் கொள்ளை நோய் வந்துக்குது, இவங்க வீட்டில் கொள்ளை நோய் வரல. அவங்க மாடு செத்து போச்சு, இவங்க மாடு வாழ்கிறது. ஒண்டர்ஃபுல்லுங்க. பிளேக் என்பது கோபாக்கின. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் வார்த்தைக்கு
நீ கீழ்ப்படியாமல் எதிர்ப்பாய் நடப்பாய். இஃப் யூ வாக் கான்ட்ரரி டு மீ என்கிற வேர்டு இதில் இருக்கும். 26, 21 படிப்போமா? நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பினீர்களானால் நான் உங்கள் பாவத்துக்கு தக்கதாக இன்னும் 7 அத்தனை வாதை உங்கள் மேல் வரப்பண்ணி. இது கீழ்ப்படியாத கூட்டத்துக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு பதில். நம்ம ஏற்கனவே படித்தோம், தேவனுடைய 2 சாட்சிகள் திரும்பவும் சுவிசேஷம் அறிவித்தாங்க. நம்முடைய கைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு, சுவிசேஷம் சொல்கிறதுக்கு நமக்கு தைரியமே இல்லை. நமக்கு நாமே சொல்லிக்கிறோம், நான் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறேன், முடிஞ்ச பிறகு நீங்கள் எனக்கு மெசேஜ் கொடுக்க போகிறீங்க. இப்படி தான் நம்ம கதை போய்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த 2 சாட்சிகள் உயிரை கூட பார்க்காம மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இந்த வாதைகள் வருகிறது. wrath ஆஃப் காட், இந்த இடத்துல தேவனுடைய wrath இது வந்த பிறகு என்ன பண்ணுதான்? முழுமையாகிறது. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு கம்ப்ளீட். இந்த அடியை தாங்கிட்டு பூமி வாழ்மான்னு நமக்கு தெரியவில்லை. 2ஆம் வசனத்திலே நமக்கு யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கண்ணாடி கடலை காணு. இட் இஸ் அ டெஸ்ட். மிருகத்தை வணங்குறதே ஒரு டெஸ்ட். மிருகம் ஒரு முத்திரை கொடுக்க போது அது நெத்தியில் போட்டுக்கொள்ளாமல் இருப்பது ஒரு டெஸ்ட். அந்த சொரூபத்தையும் வணங்கக்கூடாது, மிருகத்தையும் வணங்கக்கூடாது, அதோட முத்திரையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அதை எடுக்காதவர்கள், அதை பெறாதவர்கள் தான் கண்ணாடி கடற்கரை என்ன பண்ணுவாங்க? போவாங்க. இந்த கண்ணாடி கடல் கிட்ட ஆண்டருடைய மகிமை பட்டதும் அப்படியே நெருப்பு அக்கினி போல இருக்கிறதா, இதுதான் அவர் காண்கிறார். பீப்புள் ஹூ ஆர் விக்டோரியஸ். இதில் சில நேரத்தில் மறிக்க வேண்டியதானாலும் 1:1 என்ன படித்தோம்? மரணம் நேரிடுவதானாலும் தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். அப்போ சாத்தானை ஜெயிக்கிற ப்ராசஸில் மரணம் கூட வரும், மறிச்சு கூட போயிடுவாங்க. ஆனால் எங்கே போயிடுவாங்க? பரலோகம் போயிடுவாங்க. சிலர் மறிக்க மாட்டாங்க, பூலோகத்தில் ஸ்டில் கண்டினியூ ஆவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க? ஜெயிப்பாங்க. மரணம் வந்தாலும் எங்கே போயிடணும்? பரலோகம் போகணும். அப்போ மரணத்துக்காக நம்முடைய ஜீவனுக்காக வசனத்தை விட்டுவிடக்கூடாது என்பது தான் இந்த இடத்துல நமக்கு திரும்பி வசனம் ஞாபகப்படுத்துகிறது. சிலர் மறிச்சும் பரலோகம் போகிறாங்க, சிலர் மறிக்காமல் இங்கேயும் ஜெயிக்கிறாங்க. ஆக வாட் இஸ் த ப்ராஜெக்ட்? டு வின் த டெவில், டு ஓவர் கம் த டெவில். ஆமேன். சில ட்ரிபுலேஷனை சர்வைவ் பண்ணுறாங்க, சில ட்ரிபுலேஷனை சர்வைவ் பண்ணல. ஆனால் அவங்க அஜெண்டா என்ன? நான் பரலோகத்தில் கண்ணாடி கடல் அருகே நான் என்ன பண்ணுவேன்? நிற்பேன். ஐ ஹாவ் ஹோப் ஆன் காட். சுரமண்டலம் என்பது ஒரு நம்பிக்கையினுடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. தாவீது ராஜா தனிமையாக ஒரு மனுஷன் கூட இல்லாமல் ஆடுகளுக்கு முன்பாக இருக்கும்போது சுரமண்டலத்தை எடுத்து தான் பாடினார். கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தேர் இஸ் ஹோப். இந்த சுரமண்டலம் எடுத்து 2 பாட்டு பாடுறாங்களாம். ஒன்று மோசையின் பாட்டு, இன்னொன்று யாருடைய பாட்டு? ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டு. நம்ம ஆட்டுக்குட்டியான இருக்கிறார்ல, 7 கொம்புகள் 7 கண்களுடைய அந்த ஆட்டுக்குட்டியானவர் ஒரு பாட்டை கற்றுக் கொடுத்திருக்கிறார். மோசை கற்றுக் கொடுத்தது போலவே ஆட்டுக்குட்டியானவர் பாடல் கற்று. இட் இஸ் எ சிங்கிள் சாங், இட் இஸ் அன் யூனியன். நியாயப்பிரமாணம் மோசை மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயின. யோவான் 1 எடுத்துக்கலாமா? 2 பாட்டு. அதில் ஒரு பாட்டு நியாயப்பிரமாணம் என்கிற பாட்டு யார் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா? யோவான் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற வசனத்தை படிங்க. நியாயப்பிரமாணம் என்கிற பாட்டு யார் கற்றுக் கொடுத்த பாட்டு? மோசே. கிருபையும் சத்தியம் என்கிற பாட்டு யார் சொல்லிக் கொடுத்தது? ஆட்டுக்குட்டியானவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாடலை இவங்க எப்படி பாடுறாங்க? நம்முடைய மக்கள் எப்படி பாடுறாங்க பாருங்கள். பாட்டை போட்டாங்க பாருங்கள். அவங்களுடைய பாடல் பாருங்கள். பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவருடைய கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். ஆமாம், ஆமென். இது இத்தனை பாட்டு அவருடைய பாடல்கள், அவரை பற்றி பாட்டு. மோசையினுடைய பாட்டு, ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டு. கிரேட் அண்ட் மார்வலஸ் ஆர் யுவர் ஒர்க்ஸ். ஆண்டவரே உங்கள் கிரியை. ஆமென். ஃபஸ்ட்டு எதை பற்றி பாட போகிறாங்க? கிரேட் அண்ட் மார்வலஸ், உம்முடைய கிரியை. கரெக்டு தானே? ஆமென். ஆமாம். சர்வ வல்லவனுடைய தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய கிரியை. எதை பற்றி பாட போகிறாங்க? அவருடைய கிரியை பற்றி. 2ஆவதாக அவருடைய வழிகளை பற்றி பாட போகிறாங்க. அவருடைய வழிகள் எப்படி இருக்கா? அந்த வசனம் பாருங்கள். மகத்துவமும் ஆச்சரியமான வழிகள். அவருடைய கிரியையும் வண்டர்ஃபுல், அவருடைய வழிகள். பிறகு அவருடைய தேவனுடைய தகுதி, தேவனுடைய கிருபை அல்லது தேவனுடைய வல்லமை, காட்ஸ் வேர்தினஸ் என்று சொல்லலாம். தேவனுடைய தகுதி என்னவா? ஆண்டவரே உமக்கு மனிதன் உம்மை பார்த்து பயப்படாமல் கூட இருப்பானா?
உம் நாமத்தை மகிமைப்படுத்தாமல் கூட இருப்பானா? நீரே பரிசுத்தர். யூ ஆர் worthy ஆஃப் இட். உலகத்தில் அநேக தேவர்கள் தேவதைகள் உண்டு, நம் தேவன் மாத்திரம்தான் பரிசுத்தர் என்று பெயர் பெறுகிறார். ஆமென். அவரை பார்க்குறவங்களாம் என்ன சொல்ல போகிறாங்க? பரிசுத்தர், பரிசுத்தமான தெய்வம், பவர்ஃபுல்லான தெய்வம்னு. அவரோட பவரை பற்றி யாரும் பெருசாக பார்த்து பயப்படலை. அவர் பவர்ஃபுல் தான், அவர் பரிசுத்தர். ஹீ இஸ் ஹோலி. எல்லா ஜாதிகளும் வந்து வணங்கி கொள்வார்கள். திருச்சபையை புரிந்து கொள்ளுங்கள். பராக்கிரமசாலி வணக்கத்துக்குரியவன் அல்ல, பரிசுத்தவான தேவன் தான் வணக்கத்துக்குரியவர். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின. யுவர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் மேனிஃபெஸ்டட். அது தெரிகிறது என்று சொன்னார்கள். ஆமென். இதை பாடிக்கொண்டிருக்கும் போது பரலோகம் திறக்கிறது. த டெபர்னக்கிள் ஆஃப் த டெஸ்டிமனி, சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. ஆமென். ஆலயம் திறக்கும்போது அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய 7 தூதர்களும் சுத்தமும் பிரகாசமான வல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கொச்சிகளை கட்டி கொண்டு என்ன பண்ணாங்க? புறப்பட்டாங்க. இவங்க எங்கேருந்து வராங்க? ஆலயத்திலிருந்து வருகிறாங்க. இப்போ 4 ஜீவங்களில் ஒன்று சொல்லுகிறது, ஒன்று சதா காலம் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினியால் நிறைந்த பொற்கலசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்கள் கொடுத்து, இப்பொழுது தேவனுடைய மகிமையினால் அவருடைய வல்லமையினால் உண்டான புகையினால் தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகள் முடியும் வரையும் ஒருவரும் தேவருக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. த பவர் ஆஃப் காட் வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஆமேன். அப்போனா என்னன்னா, தேவாலயத்துக்குள்ளே போய் பிராய்ச்சித்தம் பண்ண முடியல. பிரதான ஆசாரியன் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே என்ன பண்ணுவார்? யோம் கிப்பூர் அப்போ போய் என்ன பண்ணுவார்? டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்போ போய் என்ன பண்ணுவார்? பாவ நிவர்த்தி பண்ணுவார். ஆனால் இந்த நேரத்தில் பாவ நிவர்த்தி கூட பண்ண முடியல. ஆமேன். உங்களுக்காக எனக்காக பாவ நிவர்த்தி பண்ணுகிற இயேசு கூட அந்த நேரத்தில் ஆலயத்துக்குள்ளே போகலை. அப்போனா எப்படி இருக்கும் பாருங்கள் அடி. உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். திருச்சபையை எனக்கு நன்றாய் தெரியும். என்னை காப்பாற்ற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். த டெம்பிள் ஆஃப் த டபர்னக்கிள் ஆஃப் காட், தேவனுடைய கூடாரத்தை பற்றி கொஞ்சம் படிக்கலாம். யாத்திரையாகமம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்திரையாகமம் 25 8ஆம் வசனம். தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை இப்போ பரலோகத்தில் உள்ள மாடல் தான் மோசஸ் இங்கே செய்தார். அப்போ நம்ம இந்த யாத்திரையாகமம் படிக்கும்போது பரலோகத்தில் உள்ள மாதிரி, இட் இஸ் அ மாடல். அதே போல் கர்த்தர் செய்திருக்கிறார். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஹெவன்லி பேட்டர்ன். இது பரலோகத்தினுடைய மாடல், பரலோகத்தினுடைய மாதிரி. திஸ் இஸ் அன் earthly காப்பி. பரலோகம் எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு காப்பி தான் அவர் பண்ணியிருக்கிறார். ஆமேன். அதில் தான் இந்த 7 தூதர்கள் 7 கலசங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சரி, இது எபிரேய நிருபக்காரன் புதிய ஏற்பாடில் என்ன சொல்கிறார் பார்ப்போம். 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 8:5 இதை பற்றி தான் சொல்லியிருப்பார். நான் படிக்கிறேன் பாருங்கள். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணுகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிருங்கள் என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அப்போ நீங்கள் ஒரு ஜூவிஷ் காட் எருசலேம் தேவாலயத்தில் போகும்போது பிரகாரம் என்று ஒன்று உண்டு. ஆமேன். பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று உண்டு. மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று உண்டு. ஒவ்வொரு இடத்துக்கும் பொதுமக்கள் போக முடியாது. ஆமேன். ஆனால் மகா பிரதான ஆசாரியன் அங்கே போக முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை கூட்டிக் கொண்டு போவார். ஆனால் நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய விஷயமில்லை. நமக்காக மகா பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். ஹோலி பிளேஸில் நம்மளால் போக முடியாது. திருச்சபையே மோஸ்ட் ஹோலி பிளேஸில் நம்மளால் போக முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த இடத்துல போயிருக்கிறார். நமக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம் பேரை சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பூலோகத்தில் மாடல் போடப்பட்டிருந்தது. ஆமேன். த அவுட்டர் கோர்ட், அந்த இமேஜ் மட்டும் போட்டிருப்பா. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த அவுட்டர் கோர்ட்டில் நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல இஸ்ரேலைட்ஸ் போக மாட்டாங்க, அவங்க பேருங்க போகும். இப்போ நான் இருக்கேன், பாஸ்டர் போவாஸ் ஒரு காலை கொண்டு வந்திருக்கார் பாவ நிவர்த்திக்காகன்னு என்கிட்ட கேட்லேருந்து வாங்கிட்டாங்கன்னா நான் போக மாட்டேன், என் காலை போகும். அல்லையா, நான் போக மாட்டேன். ஆனால் எது போகும்? என் காலை போகும், என் பேர் போகும். ஆமேன். அதன் பிறகு அந்த ரத்தம் அந்த அந்த ஆடோ காளையோ கொலை செய்யப்பட்டு பலிபீடத்தின் கீழே அந்த ரத்தம் ஊற்றப்படும். அந்த மிருகம் பலி செலுத்தப்படும். என் பாவ நிவர்த்திக்காக. அவ்வளோதான், நான் ரிட்டன் ஆயிடலாம். ஆமேன்.
எனக்குள்ள ஒரு எண்ணம், நான் போல, ஆனால் என்ன போச்சு, என் பலி போயிருக்கு. அது போல தானே ஸ்தோத்திர பலி. நான் பரலோகம் போல, ஒரு முறை ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். இது பரலோகம் போகுது. யார் குரலில் போகுது? யார் குரலில் போகுது? உங்கள் ஃபோனில் இன்னொருத்தருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறீங்க, உங்கள் குரலில் போதா இன்னொருத்தருக்கு குரலில் போதா? கேட்குறவங்க கேட்டதை நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ எத்தனை ஸ்தோத்திர பலிகள் இட போகிறீங்க? நான் போல என்னுடைய ஸ்தோத்திர பலிகள் போகுது. அல்லேலூயா. பிரகாரத்துக்குள்ளே போகுது. அந்த என்னுடைய பாவ நிவர்த்தியை ஒரு கிண்ணத்தில் ஆசாரியன் சேர்த்து வைக்கிறான். இந்த ஆசாரியன் பார்க்கிறான், இவனோட ரத்தம் காஞ்சி போச்சு. யோம் கிப்பூருக்காக வெயிட் பண்ணுறான். அந்த பிரதான அது என்ன பாவ நிவர்த்தி நாளுக்காக காத்திருக்கான். அவன் ஒரு காளையை பலி செலுத்தி கொண்டு தன்னுடைய பாவ நிவர்த்தி பண்ணிவிட்டு பிறகு இஸ்ரேலுக்காக இரத்தத்தை கொண்டு உள்ளே புறப்பட்டு போகிறான். இப்போ பிரகாரம் வரைக்கும் இருந்த என் பிரேயரு பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி போகிறது. அல்லேலூயா. ஆசாரியன் மறக்காமல் என் பெயரை சொல்லுகிறான். அதுபோல தான் மகா பிரதான ஆசாரியர் மறைக்காமல் என் பெயரை சொல்லுகிறார். அல்லேலூயா. உள்ளே சொல்கிறார். ஆமேன். திஸ் இஸ் த ஃபஸ்ட் சேம்பர். ஆமேன். இந்த இடத்துல இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கும் தெரியுமா? சூடான சமூகத்தை அப்பம் வைக்கிற மேஜை மேலே எத்தனை பிளேட் இருக்கும்? 2 பிளேட் இருக்கும். ஒரு பிளேட்லேயும் 6 இருக்கும். திஸ் இஸ் த கான்சிக்ரேட்டட் பிரெட். பரிசுத்த அப்பம் அங்கே இருக்கிறது. காலையிலையும் மாற்றுவாங்க, மாலையிலையும் மாற்றுவாங்க. லேம்ப் ஸ்டாண்ட் இருக்குது, பொன் குத்து விளக்கு இருக்குது. அந்த குத்து விளக்கு கண்டினியூவாக எரிஞ்சிருக்கணும். அதில் கருந்திரியெலாம் கட் பண்ணி எடுப்பாங்க. ஆமேன். அப்புறம் பரிசுத்த ஸ்தலத்தின் மகா பரிசுத்த ஸ்தலம் போகிற அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னுக்கு அதனுடைய ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் இருக்கும், தூப பீடம் இருக்கும். 3 ஆசாரியர்கள் காலையில் போவாங்க, 3 பேர் சாயந்தரம் போவாங்க. காலையில் போகிற முதல் 3 பேரில் முதல் ஆள் அப்பத்தை மாற்றிட்டு அவர் தான் சீக்கிரம் வந்துடுவார்னு நினைக்கிறேன். செகண்ட் ஆள் அந்த கருந்திரியெலாம் கட் பண்ணிட்டு குத்து விளக்கு எறி விடுவார். அந்த 3ஆவது பர்சன் அந்த ப்ரேயர் ஆல்டர் முன்னாடி நின்று ஜெபம் பண்ணோம். எத்தனை ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டோ பண்ணணும். ஆமேன். இன்றைக்கி காலையில் நான் பலி செலுத்தியிருந்தேன்னா அங்கே போய் என்ன பண்ணுவார்? பாஸ்டர் போவாஸ்க்காக நான் ஜெபிக்கிறாண்டவரேன்னு ப்ரே பண்ணணும். அவர் ப்ரே பண்ணலன்னா என் வீட்டில் மழை பெய்யாது, நான் முதல்ல உயிராக இருக்கவே முடியாது. உங்கள் இயேசு என் இயேசு நமக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஆமேன். இந்த எருசலேம் தேவாலயம் திறக்கும்போது கோபத்தோடு திறக்கிறது. இன்றைக்கி வெளிப்படுத்தின விசேஷ பிரகாரம். ஏன் தெரியுமா? ஒருவரும் மன்னிப்பு கேட்கவில்லை, ஒருவரும் ஆண்டவர் பக்கம் வரவும் இல்லை. மன்னிப்பு கேட்டிருந்தால் கண்டிப்பாக ஜீசஸ் பாவ மன்னிப்பு கோரிப்பார். நான் நினைக்கிறேன் ஜீசஸ் ஏதாவது ப்ரேயர் பாயிண்ட் இருக்காப்பா? இல்லை டேடி. ப்ரேயர் பண்ணவங்களாம் மேலே வந்து சேர்ந்துட்டாங்க டேடி. இப்போ பூமியில் யாராவது ப்ரேயர் பண்ணுறாங்களா? ஒருத்தர் கூட இல்லை. சரி, ப்ரொசீட் பண்ணு. மிசைல் லான்ச் பண்ணுன்றது போல் மிசைல் அடியிலேருந்து தப்பிக்கிறது ஒரு ஆளும் இல்லை, ஒருவனும் அவரை நோக்கி கூப்பிடவில்லை. அவரை நோக்கி கூப்பிடுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். Problem comes to human being not because of sin, not because of calling upon God. தேவனை கூப்பிடாததினால் தான் அவர்களுக்கு ஆபத்து வருகிறது. 7 கலசம் எருசலேம் மன்னிக்கும் சியோன் ஆலயத்திலிருந்தே வருகிறது. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நின்று பிராயச்சித்தம் செய்வதற்கு யாரும் இல்லை. காரணம், பிராயச்சித்தம் கோருபவர்கள் இல்லை. உங்களையும் என்னையும் கிறிஸ்து மன்னித்தார். நாம் பாவ மன்னிப்பு கோரினதனால் மன்னித்தார். ஆண்டவர் என் பாவங்களை மன்னியும் என்றால் மன்னிப்பார், சொல்லனா மன்னிக்க மாட்டார். இன்றைக்கு நம்ம படிக்கிறோம் 15ஆம் அதிகாரத்தில் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் வரப்போகிறது பூமிக்கு. இந்த 7 கலசங்கள் முடியும் போது எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட். 7 கலசங்கள் நிறைந்த அந்த 7 வாதைகள் முடிவு வரும். ஒருவரும் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. தேர் இஸ் நோ ரெமிஷன். பாவ மன்னிப்பே இல்லை. ஆனால் கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு கொடுத்தார். நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்வோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிறதெல்லாம் ரியல், இதெல்லாம் உண்மை. திருச்சபையே, கர்த்தருடைய பிரசன்னம் ரியல். நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ரியல். நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறதுனால்தான் பரலோகத்தில் இருந்து நமக்கு ஒரு வாதையும் வரவில்லை. நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடுது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எந்த வாதையும் அணுகாதபடி பரலோகம் என்னை காப்பாற்றுகிறது. பரலோகத்தில் எனக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. அந்த குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை இயேசு சிந்தினதினால் நான் காப்பாற்றப்படுகிறேன். வாரங்களா நம்ம கர்த்தரை அப்படியே வர்ஷிப் பண்ணுவோம். ஒரு பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டது. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கிய வல்ல ரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, அல்லேலூயா. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்ட. ಶಬರಬಲವಾ ಕರಬರಿಯಾಂದರಬಾ ಓರಿಯಾಂದರಬಾ ಕರಬಲವೋ ಶಾಂತರೀಕರಬಲವಾ ಶ್ಯಾಂದರಬಾ ಕರಬಲವೋ ஓரியாந்தரபலவா ಶಿಬಿರಬಲவா கரபரபரபரபா கரபா. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா எங்க மத்தியில நீங்க அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு வெளிப்படுத்தின அதிகாரம் 15வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட பேசினீரே. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய கோபாக்கினை நாள் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நாங்கள் அழியாதபடிக்கு உம்முடைய பாதத்தை பிடித்து நாங்கள் முத்தம் செய்கிறோம் சுவாமி. அப்பா எங்கள் மீது, எங்க குடும்பத்தின் மீது, அப்பா எங்க சபை, எங்க தேசத்தின் மீதும் கிருபையாயிருப்பீராக. இந்த வேளையிலே அப்பா எங்க மத்தியில நீங்க அசைவாடும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தினல் விசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருடைய ஆலயம் முழுவதும் அவருடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினால முழுமையாய் நிறைந்திருந்ததுனால, புகை எழும்பினதுனால அந்த இடத்துல யாரும் செல்லக்கூடாதபடிக்கு ஒரு தடை உண்டானது என்று. இதுதான் ஆண்டவருடைய கோபாக்கினை. அவருடைய கோபாக்கினை பற்றி எரியும் நாள் அன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல யாராலும் நம்ம நிற்கவே முடியாது. அந்த நேரத்தில் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு அவர் இடத்துல கேட்டாலும் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்.
வைத்திருக்கிறார். அவருடைய கோபம் வருவதற்கு முன்பாகவே இந்த கிருபையின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவருடைய கிருபையை பெற்று கொண்டு அவருடைய சகாயத்தை தேடி இதோ அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரிக்கும் போது அவருடைய கண்கள்ல நாம் தயவு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார், நம்முடைய தேசத்தை காப்பாற்றுவார், இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்களை அவர் காப்பாற்றுவார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் மீண்டுமாக நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபையை தேடும்படிக்கும் உலகமெங்கும் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கும் இந்த கிருபையின் நாட்கள்ல நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. இந்த நாளிலும் கூட கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நாம் அவருடைய ஆலயத்திற்கு நேராக திரும்ப முடியும். இந்த நாளிலும் கூட ஒரு விசையாக ஆண்டவர் கிட்ட நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்தை சந்திங்க, இதோ எங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாத நபர்களை சந்திங்க. யார் யாரெல்லாம் இன்னும் உம்மை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லாம் பாவத்தில் இருந்து மனம் திரும்பி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே நீர் ஒருவரே தேவன் என்று அறியும்படிக்கு உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால அப்பா பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்க ஒவ்வொருவருக்கும் தாங்கன்னு ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்போமா? இதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே இதோ நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. நம்முடைய பாவத்தை போக்குற மருந்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான இரத்தம். இதோ இப்பொழுது அந்த இரத்தத்தை நம் மீது, நம்ம குடும்பத்தின் மீது, தேசத்தின் மீது, இன்னும் ரட்சிக்கப்படாத நபர்கள் மீது இதோ கர்த்தர் ஊற்றும்படிக்கு பாவ மீட்பை இதோ பாவ மன்னிப்பை தரும்படிக்கு அவருடைய சமூகத்தில் அவருடைய இரக்கத்தை நாம் கெஞ்சி பெற்றுக் கொள்ளலாமா? ஓ ஷவரி பாலா கரபா ஓரியாந்தர வாக்கபலபோ சிபிர பலபா கரபா ஓரியாந்தர பலபா ஷவர பலபா கரபலபா ஓ ஷிகா பாபா 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 ஷேரியாந்தர வாக்கபலபா ஓரியாந்தர பலபா ஷவர பலபல பலபல பலபா கரபா ஓரிகா பாபா 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 ஷேரியாந்தர. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. அப்பா, இந்த வேளையிலும் கூட உம்முடைய விலையேற பெற்ற மாசற்ற குற்றமற்ற அப்பா உம்முடைய வல்லமையான இரத்தத்தினால அப்பா எங்களை ஒரு விசையாக சுத்திகரிங்கப்பா. அப்பா எல்லா பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வல்லமையான பரிசுத்தமான மருந்து உம்முடைய விலையேற பெற்ற இரத்தம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட நாங்க திறப்பின் வாசல்ல நின்று நாங்க ஒரு விசையாக இன்னும் ரட்சிக்கப்படாத நபர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, குமாரன் கோபம் கொள்ளாமல் இதோ நாங்கள் வழியில் அழியாதபடிக்கு உம்முடைய பாதத்தை பிடித்து நாங்கள் முத்தம் செய்கிறோம். கர்த்தாவே, நீர் கிருபையாயிருங்க, ரட்சிக்கப்படாத நபர்கள் மீது கிருபையாயிருங்க, உம்மை ஏற்றுக்கொள்ள
கொள்ளாத நபர்கள் மீது கிருபையாய் இருங்க அப்பா. உம் நாமத்தை அறியாத நபர்கள் மீது கிருபையாய் இருங்க அப்பா. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் அப்பா எங்க ஒவ்வொருவருடைய பாவத்தை கழுவி சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா இதோ நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்க தேசத்துல ரட்சிக்கப்படாத நபர்களுக்காக நாங்க திறப்பில் நிற்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் உம்மை அறிய உதவி செய்யுங்கப்பா. அறியாமையில இருக்கிற அவர்களுடைய கண்களை திறப்பீராக. பிசாசானவன் ஆண்டவரே அப்பா இதோ குருட்டாட்டத்தினால அப்பா உம்மை அறிய கூடாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிறான். இயேசுவின் வல்லமையான நாமத்தினால எல்லா குருட்டாட்டத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இயேசுவே தெய்வன் என்று அறிய அப்பா அவர்களுடைய ஆவிக்குரிய அப்பா இதோ ஆண்டவரே உம்முடைய கோபாக்கினை நாளுக்கு முன்பாகவே அவர்கள் எல்லோரும் தொடப்பட்டு தேவ ராஜ்யத்துல சேர்க்கப்பட உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கோபாக்கினைக்கு முன்பாக யார் நிற்க கூடும் ஆண்டவரே? நாங்களோ எங்களுடைய குடும்பத்தாரும் அதுல இராதபடிக்கு உம்முடைய கோபாக்கினை எங்க குடும்பங்கள் மீதோ எங்க மீதோ வராதபடிக்கு எங்க தேசத்தின் மீதோ வராதபடிக்கு கர்த்தாவே கிருபையா எங்களை ரட்சிங்கப்பா. நாங்க ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக அப்பா பரிசுத்த ஆண்டவரே அப்பா ஆடையோடு உம்முடைய அப்பா இதோ நாமத்தை தொழுது கொள்ள அப்பா இன்றைக்கு எங்களை மீட்டெடுத்து விடுங்கப்பா. ரட்சிக்கப்படாத நபர்களை மீட்டெடுத்து விடுங்க சுவாமி. இன்றைக்கே ரட்சண்ய நாளாய் அமைவதாக. இன்றைக்கே மீட்பின் நாளாய் அமைவதாக. கர்த்தாவே கிருபை செய்யும் கர்த்தர். இன்றைக்கு அப்பா எங்களை நீங்க சுத்திகரித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.